ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடி கிராக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் 2 நம்பர் சிஸ்டம். ஃபஸ்ட் கொஸ்டின், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஸ்டேட்ஸ் தட் ஃபார் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் a and b there exist unique integers q and r such that a equal to bq plus r where r must satisfy. நம்ம ஆல்ரெடி அந்த கிளாஸில் டிவிஷன் லெம்மா படிச்சிருப்போம். அதை வச்சு எழுதிட வேண்டிதான். 0 less than or equal to r less than b. Answer C. Second question, using Euclid's division lemma, if the cube of an positive integer is divided by 9, then the possible remainders are அப்படின்னு கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் 1 க்யூப் பண்ணால் 1 தான் வரும். அதை 9ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ரிமைண்டர் 1 தான் இருக்கும். அடுத்தது 2 க்யூப் பண்ணுறோம். 2 க்யூப் பண்ணால் 8 வரும். அதை 9ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ரிமைண்டர் 8 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 3 க்யூப் பண்ணுறோம். 3 க்யூப் பண்ணால் 27 வரும். 27 9ஆல் டிவைட் ஆகும். ரிமைண்டர் 0. ஸோ பாசிபிள் ரிமைண்டர்ஸ் என்னலாம்னா 0, 1, 8. அது ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஏ. அப்போ இதோட பாசிபிள் ரிமைண்டர்ஸ் என்னலாம்னா 0, 1, 8. Third question, if the HCF of 65 and 107 is expressible in the form of 65m minus 117, then the value of m is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வேல்யூ ஆஃப் m நம்ம கண்டுபிடிக்கணும். HCFனா என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ 65க்கு HCF கண்டுபிடிக்கிறோம். அது என்னென்னா LCM மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம். 65க்கு LCM எடுத்தோன்னா 5 வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் ரிமைனிங் 3. ஸோ 13 into 5. நெக்ஸ்ட்டு 117க்கு LCM எடுக்கிறோம். 117 3ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறோம். 39 ரிமைனிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு அகெயின் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ரிமைண்டர் 13 வருது. அப்போ அதை எப்படி எழுதுகிறோன்னா, ரிமைண்டர் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிட்டு எதால் டிவைட் பண்ணோமோ அதை ஸ்கொயராக எழுதிடுறோம். இப்போது ஜிசிடினா என்னென்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இந்த 2 நம்பருக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்னென்னா 13. இப்போ பவரில் இருக்கிற 3 ஸ்கொயர் பவரில் இருக்கிற நம்பரை நம்ம எம்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஆன்சர் என்னென்னா B2. Fourth question, the sum of the exponents of the prime factors in the prime factorization of 1729 is. எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனாலே நம்ம எதை சொல்லுவோம்னா பவரில் இருக்கிறது தான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போது 1729க்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 1729 பெரிய நம்பர். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கண்டிஷன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போது 1729 பெரிய நம்பராக இருக்கிறதுனால நம்ம 13 அபோவ்லேருந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ அப்படி எல்சிஎம் எடுத்தோன்னா 17 into 13 into 19 வரும். இப்போது எல்லாத்தோட பவரும் என்னென்னா 1, 1, 1 இருக்குது. மேலே உள்ள பவர்ஸை மட்டும் ஆட் பண்ணி எழுதிடும். ஸோ 1729ஓட எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் என்னென்னா 3. ஸோ இதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. Fifth question, the least number that is divisible by all the numbers from 1 to 10 both inclusive is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா ஒரு லீஸ்ட் நம்பர் எடுக்க போகிறோம். அந்த லீஸ்ட் நம்பர் 10க்குள்ளே தான் இருக்கணும். 10க்குள்ளே இருக்கணும். ஆனால் மற்ற நம்பரால் டிவிசபிள் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது லீஸ்ட் நம்பர்ஸ் என்னெல்லாம் 2, 3, 5, 7 இதெல்லாம் 10க்குள்ளே இருக்கிற டிவிசபிள் மேக்ஸிமம் எல்லா நம்பரும் டிவிசபிள் ஆகக்கூடிய அந்த நம்பர்ஸ்லாம் எடுத்துருக்கோம். இப்போது 2க்கு க்யூப் போடுறோம். ஏன்னா 2 க்யூப் பண்ணால் ஆன்சர் 8 தான் வரும். அது 10க்குள்ளே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3க்கு ஸ்கொயர் போடுறோம். ஸ்கொயர் போட்டாலும் இப்போ 3 ஸ்கொயர்னால் 9 தான் வரும். 9 10க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டு லீஸ்ட் நம்பர்ஸ்லாம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா 2 க்யூப் பண்ணுறோம். 3 ஸ்கொயர் பண்ணுறோம். 5 into 7 எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 8 into 9 into 5 360 வருது. 360 into 7 என்னென்னா 2520. ஆன்சர் ஆப்ஷன் டி. Sixth question, 7 power 4k identically equal to dash அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் mod 100ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 7 power 1னா 7 1 டைம் பண்ணால் ஆன்சர் 7 வரும். அது 100ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு 7 ஸ்கொயர் பண்ணுறோம். 7 ஸ்கொயர் பண்ணால் 49 வரும்.
அது வந்து 100ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு 7 கியூப் அப்படின்றப்போ 49 இன்ட்டு 7 ஆன்சர் என்ன வரும்னா 343 வரும். அது வந்து நம்ம 100ஆல் டிவைட் பண்ணுறோன்னா ரிமைனிங் வந்து 43 வரும். நெக்ஸ்ட்டு 7/4க்கு என்ன பண்ணுவோம், அந்த 43 இன்ட்டு 7 அப்போ 301 வரும். 301 வரும்போது அதை 100ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோன்னா ரிமைனிங் வந்து 1 வரும். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை வாட்டி 7ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் ரிமைனிங் வந்து 1 தான் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா A1. 7th question, given f1 equal to 1, f2 equal to 3 and f3 equal to fn minus 1 plus fn minus 2, then f5 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ f1 வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க, f2 வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது f3க்கு வந்து சம்லே கொடுத்துட்டாங்க fn minus 1 plus fn minus 2ன்னு சொல்லிட்டு. f3ல வந்து n இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குன்னா 3 இருக்குது. அப்போது 3 minus 1 plus fn minus 2க்கு பதில் 3 minus 2, அப்போது f2 plus f1, இதுதான் f3. அப்போது f1ஐயும் f3யும் ஆட் பண்ணால் f4 வரும். அப்போது f4க்கு என்ன பண்ணுவோம், f2ஐயும் f3யும் ஆட் பண்ணுவோம். 3 + 4 7. அடுத்தது f5க்கு என்ன பண்ணுவோம், f3 + f4 ஆட் பண்ணுவோம். அப்போ 11. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் D 11. 8th question, the first term of an arithmetic progression is unity and the common difference is 4, then which of the following will be a term of the arithmetic progression கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ D = 4. நம்மளுக்கு தெரியும் L - A must be divisible by D. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே லைனை ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு L - A. ஸோ A என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1. ஸோ அதை வச்சு நம்ம மைனஸ் பண்ணி எல்லாத்தோட ஆன்சரையும் எழுதிட்டு எதெல்லாம் 4ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகாது, ஏன்னா 4 வந்து ஈவன் நம்பர், ஆனால் இங்கே இருக்கிறது ஆட் நம்பர். நெக்ஸ்ட்டு வந்து 90 வந்து 4ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகாது, ஸோ அது ஆன்சராக இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு 80 வந்து 4ஆல் டிவைட் ஆகும், ஸோ அதுதான் ஆன்சர். 7 8 8 1, ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் 9th question, if 6 times of the 6th term of an arithmetic progression is equal to 7 times the 7th term, then the 13th term of the arithmetic progression is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் MTM = NTN. அதை வச்சு நம்ம வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறோம். அப்போ டீயை வந்து காமனாக எடுத்துக்கிறோம், m + n = 0. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா 0. நெக்ஸ்ட் 10th question, an arithmetic progression consists of 31 terms. If its 16th term is m, then the sum of all terms of that AP is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது sum of n, Sn வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், n/2 × 2a + n - 1 × d. n வந்து 31 கொடுத்துருக்காங்க, 31 டேர்ம்ஸ்ன்றதுனால n வந்து 31 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 16th டேர்ம் அப்படின்னு கொடுத்ததுனால a + 15d = m அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் அதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். n/2க்கு 31/2 × 2a + 31 - 1 × d. நெக்ஸ்ட்டு 31/2 × 2a, 31 - 1 வந்து 30d. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 31/2, இதில் வந்து 2வை வெளியே காமனாக எடுத்துக்கிறோம், a + 15d. நெக்ஸ்ட்டு 2க்கும் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிட்டோன்னா a + 15d வந்து mன்னு ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ஸோ 31m. இதோட ஆன்சர் ஆப்ஷன் C 31m. 11th question, in an arithmetic progression the first term is 1 and the common difference is 4. How many terms of the arithmetic progression must be taken from their sum to be equal to 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க, காமன் டிஃப்ரென்ஸ் D வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு SNோட ஃபார்முலா தெரியும், n/2 2a + n - 1 × d தெரியும். SN வந்து 120ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே நம்ம அந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் SN வந்து 120 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், n/2. நெக்ஸ்ட்டு 2 × aக்கு பதில் 1 போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு +4 ×
4 எதுக்கு போட்டிருக்கோம்? டி வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 into n minus 1. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது? n into 2n minus 1 equal to 120 வருது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 அப்புறம் 8 இந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எதுக்கு வந்து 120 வருதோ அதுதான் ஆன்சர். நம்மளுக்கு 8 சப்ஸ்டியூட் பண்ணால் 120 வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 12th question. A equal to 2 power 63 and B equal to 2 power 64 plus 2 power 63 plus etc. plus 2 power 0. Which of the following is true ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க? B is 2 power 64 more than A. அது கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட்டு B என்ன கொடுத்துருக்காங்க? A and B are ஈக்குவலும் கிடையாது. நெக்ஸ்ட்டு B is larger than A by 1. கண்டிப்பாக இருக்காது. நெக்ஸ்ட்டு A is larger than B by 1. இதுதான் ஆன்சர். 13th question. The next term of the sequence 3 by 16, 1 by 8, 1 by 12, 1 by 18 etc. is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து R equal to போட்டு இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ 1 by 8ம் 1 by 12ம் நெக்ஸ்ட் இருக்கிற டேர்ம்ஸ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த 2 ஈஸியான டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ 1 by 12 into 8 இதை வந்து நம்ம கிராஸ் அவுட் பண்ணால் ஆன்சர் என்ன வருது? 2 by 3ன்னு வருது. அப்போது 1 by 18க்கு அடுத்தது இந்த நம்பரை போட்டு இதுக்கு அடுத்த உள்ள நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1 by 18 லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த 1 by 18 இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரை வச்சு மல்டிப்ளை பண்ணோன்னா 18 வந்து கிராஸ் அவுட் பண்ணலாம். 2வையும் 18ஐயும் கிராஸ் அவுட் பண்ணால் 1 by 27. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னென்னா 1 by 27. ஆப்ஷன் பி. 14th question. If the sequence T1, T2, etc. are in arithmetic progression, then the sequence T01, T12, etc. is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. A geometric progression, an arithmetic progression, neither an arithmetic progression nor a geometric progression, a constant கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது வந்து arithmetic progression சொல்லிட்டு பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ an arithmetic progression the answer. ஆப்ஷன் பி. 15th question. The value of 1 cube plus 2 cube plus etc. plus 15 cube minus 1 plus 2 plus etc. 15 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்கோம். அந்த ட்ரிக்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். நம்பர் சீரீஸோட ஃபார்முலா பார்த்துருக்கோம். க்யூப்பில் இருந்துச்சுன்னா n into n plus 1 by 2 the whole square. அதே இது நார்மலாக அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படி லைனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு n into n plus 1 by 2. ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லாஸ்ட் நம்பர் n என்ன இருக்குது? 15 இருக்குது. ஸோ 15 into 15 plus 1 வந்து 16. ஸோ 15 into 16 by 2 the whole square. நெக்ஸ்ட்டு மைனஸ் n into n plus 1 by 2. 15 into 15 plus 1 16 by 2. நெக்ஸ்ட்டு கிராஸ் அவுட் பண்ணுறோம். கிராஸ் அவுட் பண்ணால் 16 வந்து 2ல் 8 டைம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 15 into 8 வந்து 120. 120 ஸ்கொயர் மைனஸ் இங்கேயும் 120 வரும். 120. நெக்ஸ்ட்டு 120 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது? 14,400 மைனஸ் 120. இதோட ஆன்சர் மைனஸ் பண்ணி பார்த்தா 14,280. ஆப்ஷன் சி.